ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சீசன் 1 and 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 1. நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு ஆக்டோகாம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுக்கப்புறமா டேமன் லார்ட் கிரிம்சன் எல்லாருக்குமே பார்ட்டி வைக்கிறான். பட் லியானும் வாலண்டைனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மட்டும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிடல. இது பார்க்க அருமையாக இருக்கே, நம்ம ஹீரோ பார்க்கவோ லெஜெண்டரி பிளாக் டைகரில் செஞ்சதுன்னு சொன்னா ரஃபேல் இது ரெசிபியை நோட் பண்ணி வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டேபிள் மேனர்ஸ் இல்லாமல் மலையும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆல்கஹால் குடிக்கிறே நம்ம ஹீரோ கேட்குறான். யோரசேனியா கிரேப்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஆல்கஹால் சூப்பராக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் நல்லா ஆக்டிங்கை போட்டு ஏமாத்திருக்கேன், இதை கூட நான் குடிக்கக்கூடாதுன்னு கேட்கவோ இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ வாங்கியிருந்தான். அனிமல் கிங்டம்கிட்ட இருந்து அப்போ நானும் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்போ இஷ்டத்துக்கு நான் இதை எவ்வளோ நாள் குடிக்கலாம் போலியே அப்படின்னு வெல்டோரா சரக்கு குடிச்சிட்டு இருக்கேன். ரஃபேல் இங்கே இருக்கிற டிஷ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி முடிச்சு அதை நம்மளாலேயே செய்ய முடியும் ரெசிபியை சொல்லுது. ஒரு வழியாக பார்ட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோமா அவன் இடத்துக்கே வந்துருந்தான். இப்போ டெம்பர் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அது ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வரவும் எல்லாருமே தலைவணுங்கிறாங்க. எனக்கு தெரியாம ரூம் போட்டு இதெல்லாம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா டியாப்ளோ நீ ஃபால்மத்தில் தானே இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும் மைலாட் முதல்ல நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரீகர் கூப்பிடுறான். ஹார்கோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோக்கும் மற்ற எல்லாருக்கும் ஸ்லைம் சாப்பிட்றதுக்கு கொண்டு வர மோச்சோ புட்டிங்க சூப்பராக இருக்கு நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்றான். ஐ புட்டிங்க அப்படின்னு சொல்லி வெல்டோரா ஹாப்பி ஆகிறான். நம்ம டெய்லிங் படிந்தாங்கன்னு வெல்டோராக்கு அவனோட புட்டிங்க டியாப்ளோ கொடுக்குறான். நீ எதுக்கு உன் புட்டிங்க அவன்கிட்ட கொடுக்குற அப்படி என்ன டெய்லிங் போட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் வெல்டோரா எனக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருன்னு டியாப்ளோ சொல்லவும் எனக்கு முதல்ல டவுட் இருந்தது. டியாப்ளோக்கு எப்படி வேர்ல்ட் பார்க்கஸ்ட்ல நடந்த எல்லாம் தெரிஞ்சது, நீ தானே அதுக்கு காரணம். எத்தனை 1 2 3 புட்டிங்காக என் இன்ஃபர்மேஷனை வித்துட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹார்கோ இனி வெல்டோராக்கு புட்டிங் கொடுக்காதுன்னு சொல்லவும் நான் சாப்பிடாமையே சர்வைவ் ஆக முடியும், ஆனா நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிராகன் ஆசைப்படி இருக்கணும்னு வெல்டோரா சொல்றான். ஆமா ஷியான் உங்க வேலை எப்படி போதும் டியாப்ளோ கேட்கறான். நீ எல்லாமே நான் என் வேலையை பெர்ஃபெக்டா முடிக்கிறேன்னு ஷியான் சொல்றா. ஆமா ஃபால்மத்துல இருந்த உன்னோட வேலையை நீ என்ன பண்ண, நான் திரும்ப வரும்போது நீ எப்படி கரெக்டா வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஆல்ரெடி ஃபால்மத்துல எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டேன், மாஸ்டர் வெல்டோரா தான் என்ன ரிட்டர்ன் கூப்பிட்டாருன்னு சொல்லவும் நீ தான் தேவை இல்லாம அவன் வேலையை கொடுத்துருக்கியா, இவனுக்கு ஒரு வாரத்துக்கு புட்டிங்கே கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். உடனே வெல்டோரா சோகமா படுத்திருக்கான். ஃபால்மத்துல எல்லாம் ஓகேவா இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு இன்ஃபார்மெண்ட் இருக்காங்க கவலையப்படாதீங்க டியாப்ளோ ஃபிளாஷ்பேக்கை இப்போ சொல்றான். ஷியான் உங்களை ரெக்கவரே பண்ண முடியாத லெவலுக்கு இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. கண்ட்ரியில் இருக்கிற எந்த ஹீலிங் மேஜிக்கையும் யூஸ் பண்ணாலும் நீங்கள் உயிரோட திரும்ப வர்றது கஷ்டம் தான். பட் ஆனால் ஹோப்பை விட்டு கொடுத்துறாதீங்க, என்னால் உங்களை ரெக்கவர் பண்ண முடியும். பட் அதுக்கு நிறைய ப்ரைஸ் இருக்கு. வழியை பொறுத்துக்காக டியாப்ளோ வந்து அவங்கள ஹீலிங் பண்ணுறான். அவங்க கத்துற சவுண்டை கேட்டு உயிரோட அவங்க ஃபால்மியோத் வந்து சேருவாங்களான்னு யோசிக்கிறான். ஆர்ச் பிஷப் ரேஹிமை சரி பண்ண உடனே லார்ட் டியாப்ளோ ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்லவும் எனக்கு முன்னாடி கிங்கை சரி பண்ணுங்கன்னு சொல்லவும் ஓ ராமன் ஐ மீன் ராசன் நீங்க இருக்கிறதையும் மறந்துட்டேன், என்கிட்ட நீ ஒரு ஹெல்ப் கேட்கறன்னா அது ஆப்வியஸ்லி ஃப்ரீ கிடையாது தெரியும்ல அப்படின்னு டியாப்ளோ சொல்லவும் 7 பிரைமோடியல் டீமன்ஸ்ல ஒருத்தனான அந்த பிளாக் அவன் ஒருத்தனுக்கு மாஸ்டரா சர்வ் பண்றான்னா இவனை விட அவன் ஒரு பெரிய மான்ஸ்டர். அங்கே இவங்களை எதிர்த்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, நீங்க செஞ்சதுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு சர்வெண்டா இருக்கிறேன், இனி நீங்க தான் என்னோட லார்ட் டியாப்ளோ அப்படின்னு சொல்லவும் அதுதான் ஆசைன்னா சரி, பட் லார்ட் ரீமருவோ ஏதாச்சும் தப்பா பேசின இல்ல உன் ஹார்ட்ல அவர் மேல ஒரு சின்ன டென்ஷனை நீ ஏற்படுத்தினா கூட உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு டியாப்ளோ சொல்லவும் இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மை லார்ட் அப்படின்னு ராசன் சொல்லவும் ராசன் சொன்ன மாதிரியே நானும் பண்ற மை லார்ட் டியாப்ளோ அப்படின்னு சொல்லி ஆர்ச் பிஷப் ரேஹிமோ இவனுக்கு தலை வணங்குறான். என் கண்ட்ரியோட மிகப்பெரிய ஆளுங்களே என் கண்ட்ரிக்கு துரோகம் பண்றாங்க, ஆனா இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், அவங்க செஞ்சது தான் ஆக்சுவலி நானும் செய்யணும் அப்படின்னு அந்த கிங் யோசிக்கிறான். அந்த கிங்குமே லார்ட் டியாப்ளோ நான் இனி உங்களுக்கு லாயலா இருக்கேன்னு சொல்லவும் அப்ப சரி அப்படின்னு சொல்லி டியாப்ளோ சிரிக்கிறான். டியாப்ளோ கிட்ட ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கு. டியாப்ளோ இவங்க எல்லாத்தையும் ஹீல் பண்ணதுனால இவங்க எல்லாரும் இவனுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அந்த யூனிக் ஸ்கில்னால இவங்க யாராலையும் இப்ப டியாப்ளோக்கு துரோகம் பண்ண முடியாது. என்னோட லார்ட் உனக்காக பெரிய பிளான்ஸ் வச்சிருக்காரு, நீ தயாரான் டியாப்ளோ யோம பார்த்து கேட்கறான். கிங்கியும் அவங்க கண்ட்ரில இருக்கிற எல்லாரும் கியூர் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் எந்த மேஜிக்கும் ஒர்க் ஆகல. ஷோகோ அங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்கவா ஆக்சுவலி நான் ஷோகோ இல்ல, அவன் பாடியில இருக்கிற ராசன் தானா, அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு ராசன் சொல்லவும் ஒவ்வொருத்தரும் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா இருக்கேன், அவனை எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்கன்னு சொல்லவும் இந்த பேட்டில் நடந்த நிறைய கொலைகள்னால அது அந்த டிராகனை எழுப்பி விட்டுருச்சுன்னு சொல்லவும் ஆனா வெல்டோரா தான் இறந்துருச்சுன்னு கேட்கறாங்க. ஈவன் அந்த டிராகன் இறந்தனாலும் டிராகன் ஃபேக்டர்ல அது கண்டிப்பா ரெசரக்ஷன் ஆயிருக்கும், நம்ம கிரியேட் பண்ண ஃபைட்னால அது அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே திரும்ப ரெசரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ யோம் பார்ட்டி உள்ள வராங்க. காமனர்ஸ் என்ன தைரியம் இருந்தா அந்த மீட்டிங்குள்ள வருவீங்கன்னு ஒருத்தன் கத்தவும் நான் தான் அவங்கள வர சொன்னேன், இவன் தான் பேட்டில் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான் அப்படின்னு ராசன் சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லி ஆர்ச் பிஷப் ரேஹிமோ வந்து நிக்கிறான். பேட்டில் ஃபீல்ட்ல அந்த டிராகன் வந்த உடனே எல்லாரும் சிலையாயிட்டாங்க. நம்மளோட மொத்த படையோ காணாம போயிடுச்சு. சைடுல இருக்கிற மான்ஸ்டர்ஸும் சரி நம்ம சைடு இருக்கிற ஆளுங்களும் சரி எல்லாருமே அப்படியே தகச்சு போய் நின்னாங்க அப்படின்னு ரேஹிம் சொல்லவும் ஆனா டிராகனோட மேஜிக்கல்ஸ் பட்டாலே எல்லாரும் இறந்து போயிருவாங்களேன்னு கேட்கவும் அந்த நேரத்துல தான் அந்த டிராகனுக்கும் எங்களுக்கும் குறுக்கால ஒருத்தன் வந்து நின்னா அது அந்த மான்ஸ்டர்ஸோட லீடர் ரீமரு தான். அந்த டிராகன்ஸ் கிட்ட பேசி அவர் தான் அதை சமாதானப்படுத்தினாருன்னு சொல்லவும் டிராகன் மேஜிக்கல்ஸ்ல டைரக்டா நின்னோம் அந்த மான்ஸ்டர் லீடருக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்கவும் அந்த மேஜிக்கல்ஸ் பட்டதுனால தான் கிங் இந்த மாதிரி இருக்கிறாரு, அந்த மான்ஸ்டர் லீடர் ரொம்ப ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கானவன், அவர் ஹெல்ப் பண்ண போய் தான் நாங்க 3 பேரும் உயிரோடவே தப்பிச்சோன்னு சொல்லவும், அவன் ஒரு சாதாரண ஸ்லைம் தானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்கன்னு ஒருத்தன் கேட்கறான். அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் வீக் கிடையாது, இவன் ட்ரையட்ஸே அவர் சொல்றது தான் கேட்காங்கன்னு சொல்லவும், அந்த ஸ்லைம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதால பிரச்சனை வராதான்னு கேட்கவும், ஆக்சுவலி ரீமரு கூட நான் பேட்டில் பண்ணப்பமே எனக்கு தெரியும், அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவர் தான் அப்படின்னு சொல்லி யோம் சொல்றான். சரி அப்படின்னா அந்த ஸ்லைமால் நமக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்கவும், அது நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, ஆனா நீங்க தான் ஃபைட் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுல அவரோட ஆளுங்களும் இறந்து போயிருக்காங்கன்னு யோம் சொல்லவும், எந்த இடத்துல வந்து என்ன பேசுற காமனர் பார்த்து பேச, ஒரு சாதாரண ஸ்லைமுக்கு வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நோபல் நம்ம ஹீரோவை திட்டமும் டியாப்லோ டென்ஷன் ஆகுறான். நீங்க வார கூட ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணல, ஒரு அவுட் சைடரை வச்சு பிரச்சனையை கிரியேட் பண்ணி தான் வார ஆரம்பிச்சிருக்கீங்க. பால்மியோ தன்னோட ஹோம் லேண்டுங்கிறதுனால தான் ரீமரு கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன்னு சொல்லவும், அந்த கேவலமான ஸ்லைமுக்கு நான் அடி பண்ணிட்டு போனமா நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல அவனை பேச விட்டா டியாப்லோ டென்ஷன் ஆயிடுவான்னு வாயமோட ராசன் அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். டியாப்லோவோட கோபமா கம்மியாகுது. அந்த டிராகன் மேஜிக்கல் பட்டத்துல கிங் அந்த மாதிரி மாறிட்டாரு, எதிரியாளுங்க எங்களை கைது பண்ணிட்டாங்க, அப்புறம் யோம் வந்து தான் பேசி எங்களை இங்க திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லவும், ஸ்டார்ம் டிராகனே அவங்க பக்கம் இருக்கு, நம்மளால அந்த மான்ஸ்டர் கூட பகிச்சுக்கிட முடியாது, என்ன பண்றதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கவும் டக்குன்னு டியாப்லோ அந்த இடத்துக்கு போறான். யார் நீ சோல்ஜர் சுத்து போடவும், நான் கொல்ற ரேஞ்சுக்குள்ள தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஹீலிங் போஷனை அந்த கிங் மேல ஊத்தி கிங் அசால்ட்டா சரியாகிறாரு. இது எங்க நேஷன்ல எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு ஹீலிங் போஷன், அதை வச்சுதான் நான் உங்க கிங்கை சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க தாராளமா அந்த இடத்துல பேசலாம், நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கன்னு கிங் சொல்றாரு. நல்லா ட்ரீமர் டெம்பஸ்டோட மெசஞ்சர், ஒரு வாரத்துக்குள்ள டெசிஷன் எடுக்கணும், உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காம்ப்ரமைஸாக எங்களுக்கு ரெப்ரமேஷன் அமௌண்ட்டை செலுத்தணும். நம்பர் 2, எங்கள் கண்ட்ரிக்கு சரண்டர் ஆகி வாசல் வெப்பனை அவங்க ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். இல்லை நம்பர் 3, நீங்கள் ஆரம்பித்த வாரம் நாங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கிறோம்னு சொல்லவும், எல்லா நோபல்ஸ்டையும் பேசணும், ஒரு வாரம் பத்தாதுன்னு சொல்லவும், வாயை மூடுங்க, ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே முடிவிடுங்க, ஒருவேளை நீங்கள் பதில சொல்லலைன்னா வாரம் கண்டினியூ பண்ண தான் ஆசைப்படுறீங்கன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி டியாப்லோ அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பான். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு டியாப்லோ நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்கே அந்த ஸ்டேட்லேயே எல்லாருக்கிட்டையும் காமிச்சா நம்ம ஹீரோ கேட்கவா, அப்போ தானே அவங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு டியாப்லோ சொல்கிறான். ஆப்ஷன் 1க்கு நான் 10,000 ஸ்டெல்லா கேட்டிருக்கேன்னு சொல்லவும், ரஃபேல் அதை கால்குலேட் பண்ணி 1 ட்ரில்லியன் சொல்லவும், அவ்வளோ அமௌண்ட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்டரா இருக்கிறதுல வார கண்டினியூ பண்ண வாய்ப்பு இல்ல, வேசல் ஸ்டேட்டாவும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, 10,000 ஸ்டெல்லா காயின்ஸ் தான் அவங்க தந்தாகணும், வேற ஆப்ஷன் இல்ல. வியாபாரம் பண்ணும்போது ஸ்டெல்லா காயின்ஸ் அவங்கள ஈஸியா யூஸ் பண்ண முடியாதுன்னு டியாப்லோ சொல்லவும், சரி நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்னோட பிளானே ரொம்ப சிம்பிள் தான், அவங்க நமக்கு காசை கொடுத்துருவாங்க, பட் இது எல்லாத்துக்கும் காரணம் கிங் தானே. நோபல்ஸ் எல்லாம் சேர்ந்து கிங்க கார்னர் பண்ணுவாங்க, கிங்கோட ராயல் கார்ட்ஸ் எல்லாரையுமே நீங்க கொண்டுட்டீங்க அப்படிங்கிறதுனால கிங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நோபல்ஸ் எல்லாம் சேர்ந்து கிங்கோட அரியணையை கைப்பற்ற நினைக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிங் வந்து இவங்க சைடு இருக்கிற அந்த யோம் கூட கை கோர்க்கிறது தான். ஸோ யோம்க்கு நம்ம ஹீரோ சைடு இருக்கிற ஆர்மி பலத்தை கொஞ்சம் அனுப்பி வச்சோம்னா யோமால கிங்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ கிங்கும் யோமும் ஈக்குவல் பார்ட்டிஸா மாறும்போது யோமால ஈஸியா கிங் ஆக முடியும். எல்லாமே என் பிளான் படி தான் போகும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டியாப்லோ சொல்றான். பட் ஒருவேளை அவங்க சண்டேவே கண்டினியூ பண்ணலாம்னு சூஸ் பண்ணா அதுக்கும் பாசிபிள் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கும் ப்ரிப்பரேஷன்ஸை நான் ரெடியா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டியாப்லோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியா சீசன் 2லயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா பிரச்சனைகள் இன்னும் முடியல, கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஃபால்மியூத் கண்ட்ரியை இவங்க சைடு கொண்டு வரணும். சர்ச்சோட ஆளான ஆர்ச் பிஷப் ரஹீம் இப்போதைக்கு நம்ம ஹீரோ சைடு ஜாயின் பண்ணியிருக்கான். பட் பிரச்சனைகளே இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.